அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம 2 ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டேட்டா டைப் அப்படின்னா நமக்கே தெரியும். ஸோ வந்து நம்ம சம் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாஸ்க்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுப்போம். அப்புறம் அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி எது மூலயமா தெரிப்போம் அப்படின்னா டேட்டா டைப் அப்படிங்கிறது சம் இன்டிஜர் வேல்யூவா கேரக்டர் வேல்யூவா அது மாதிரி அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து டேட்டா டைப் லைக் இன்டிஜர் ஃப்ளூட் டபுள் கேரக்டர் அது மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிட்டு தென் வேரியபிள் நேம் கொடுப்போம் ஏ அப்படின்ட்டு. சம் ஏ இன்டிஜர் ஏ அப்படின்னா ஏங்கிற வேரியபிள்ல போயிட்டு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் வேல்யூ நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிறது இன்டிஜர் அப்படிங்கிறதுனால நம்ம நம்பர்ஸ் தான் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம டேட்டா டைப் வச்சு நம்ம வந்து சொல்றோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா அதுல வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் எதுவுமே இருக்காது. அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றது. இப்போ இன்டிஜர் அப்படின்னா அதுல சம் அடிஷன் சப்ராக்ஷன் அது மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுவோம். இதுல அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ்ல வந்து ஸ்டாக் கியூ அப்படின்னா அதுல இன் சில வந்து ஒரு சம் வே ஆஃப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. C++ல ஜாவால அப்படி ஒன்னொன்னுலயும் ஒரு டைப் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த அப்ஸ்ட்ராக்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ்க்கு வந்து. ஸோ அது வந்து நமக்கு என்ன அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம வந்து என்ன அதுல ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்றோம் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதனால தான் அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றாங்க.